ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமைக்கான காணொளி. விடுதலை வீரர், சிறந்த தமிழறிஞர், நாவலர் சோமசுந்தர பாரதியார் விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் பிறந்த தினம் இன்று. அதாவது ஜூலை 27 பிறந்திருக்கிறார். இன்னைக்கு கிடையாது, ஜூலை 27. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 1879 பிறந்தார். இயற்பெயர், தூத்துக்குடியில் மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பல பேர் பிறந்திருக்கிறாங்க, அதில் இவரும் ஒருத்தர். இயற்பெயர் சத்யானந்த சோமசுந்தரன். எட்டயபுரம் அரசின் பராமரிப்பில் வளர்ந்தார். அரண்மனையில் பணியாற்றி வந்த சுப்பிரமணிய பாரதிக்கு நண்பரானார். இருவரும் இணைந்து பல நூல்களை கற்றுக்கொண்டனர், பாடல்களை இயற்றினர். அரண்மனைக்கு வந்திருந்த ஈழப்புலவர் ஒருவர் இவர்கள் இருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அப்போ பாரதி என்ற பட்டம் 2 பேருக்கு கொடுக்கப்படுகிறது. பாரதியாருக்கும் கொடுக்கப்படுகிறது, நாவலர் சோமசுந்தரருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஈழப்புலவர், அவர் பேர் ஈழத்தை சேர்ந்த, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் வர்றாரு, ஆனால் அவரோட பேர் தெரியல. எட்டயபுரத்திலும் நெல்லை CMS கல்லூரி பள்ளியிலும் பயின்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் BA பட்டப்படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் இளநிலை சட்டப்படிப்பையும் முடித்தார். வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டே முதுநிலை சட்டம் படித்து பட்டம் பெற்றார். சிறந்த வழக்கறிஞர் என்று புகழ் பெற்றார். ஆயிரக்கணக்கில் சம்பாதித்தவர் அதை விட்டுவிட்டு வஉசியின் அழைப்பை ஏற்று ரூபாய் 100 சம்பளத்தில் அவரது சுதேசி கப்பல் கம்பெனியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார். ஒத்துழையாமை இயக்கம், தீண்டாமை ஒழிப்பில் காந்தியடிகளை பின்பற்றியவர். நெல்லை, மதுரையில் காங்கிரஸ் கட்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார். என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வஉசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார். வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா மீதான வழக்குகளில் அவர்களுக்காக இவர் வாதாடுறார். இது கூட ஒரு கொஸ்டினை கேட்பாங்க, யார் வாதாடினார்? வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா மீதான. காந்தியடிகளை முதலில் தமிழகத்துக்கு வரவழைத்து உரையாற்ற செய்தவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். அதே மாதிரி அம்பேத்கரை இமானுவேல் சேகரன் வர வச்சு பேச வச்சிருப்பார் மதுரையில். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை முத்துராமலிங்கர் என்பவர் வரவழைத்து பேச வைத்திருப்பார். தன் குடும்பத்தினரையும் விடுதலை இயக்கத்தில் பங்கு பெற செய்தார். சுதந்திர போராட்டத்துக்கு நன்கொடையாக குழந்தைகளின் நகைகளை கழற்றி காந்தியிடம் அளிக்க செய்தார். இந்திய எதிர்ப்பு மாநாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார். தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டார். தமிழ் கழகம் என்ற அமைப்பை நிறுவினார். தசரதன் குறையும் கைகேகி நிறையும் அப்படின்ற ஒரு நூலும், அழகு என்ற ஒரு நூலும், சேரர் தாயமுறை என்ற நூலும், தமிழும் தமிழரும் என்ற நூலும், திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு பேரில் நூலும் உட்பட பல நூல்களை எழுதியிருக்கிறார். 5 ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கிறார். தமிழ் இலக்கண இலக்கியங்கள், அரசியல், வரலாறு, தமிழர் நாகரிகம், பண்பாடு, மொழிபெயர்ப்பு என 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தொல்காப்பிய பொருளதிகார, அகத்திணையியல், புறத்திணையியல், மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதினார். நான் கண்ட சுப்பிரமணிய பாரதி என்ற நூலை எழுதினார். மதுரை அடுத்த உசிலங்குளத்தில் பட்டியல் பிரிவினருக்கான தொடக்கப்பள்ளியை நிறுவினார். இவரது தமிழ் தொண்டை பாராட்டி ஈழநாட்டு புலவர் மன்றம் நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியது. திருவள்ளுவர் கழகம் கணக்காயர் என்ற பட்டத்தையும், அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தையும் வழங்கியது. சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டவர். சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினார். தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தின் மதுரை மாவட்ட தலைவராக செயல்பட்டார். தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் அருந்தொண்டுகள் ஆற்றிய நாவலர் சோமசுந்தர பாரதியார் 80 வயதில் 1959 மறைந்தார். இப்போ நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட இயற்பெயர் பாருங்க, சத்யானந்த சோமசுந்தரன். இவருக்கு சுப்பிரமணிய பாரதியாருக்கு
இப்போ நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு பாரதின்ற ஒரு பட்டம், பாரதினா கலைமகள்னு அர்த்தம். அதே மாதிரி சுப்பிரமணியம் இருக்கார்ல, சுப்பிரமணிய பாரதி, அவருக்கும் இவர் பாரதின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறார். 2 பேரும் கொடுத்துருக்கிறார். இவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் விடுதலை போராட்ட வீரர், சிறந்த தமிழறிஞர். 1879 எட்டயபுரத்தில் பிறந்தவர். இயற்பெயர் சத்யானந்த சோமசுந்தரன். இறந்து போனது 1959 80வது வயதில். நன்றி, வணக்கம்.